நாளைக்கு 12ஆம் தேதியிலேருந்து தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா, அப்புறம் மலேசியா, சிங்கப்பூர் எல்லாத்துலேயும் வேர்ல்டு வைடாக ரிலீஸ் ஆகிற விமலனோட படம் இது. ஃபேமிலி ஆடியன்ஸ்க்காக முழுக்க எடுக்கப்பட்ட படம் இது. கண்டிப்பாக உங்களை சந்தோஷப்படுத்தியிருக்குன்னு நினைக்கிறேன். நான் அவசியம் சப்போர்ட் பண்ணுங்கள். ரொம்ப நாங்கள் எல்லாமே ஃபிலிம் டெக்னாலஜி ஸ்டூடெண்ட்ஸ் தான். நாங்கள் எல்லாம் சேர்ந்து பண்ணியிருக்கோம். எங்கள் படத்தில் நடித்த எல்லா ஆர்டிஸ்ட்டுமே எங்களுக்கு ரொம்ப கோஆப்ரேஷனாக இருந்தாங்க. எல்லாருமே இருந்திருக்காங்க. ஸோ படத்தை அவசியம் பாருங்கள். ஒரு நல்ல படமாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். சிஸ்டி மேம் பேசுவாங்க. படத்தில் வந்து விமல் சார் வந்து செங்குட்டவன் ஒரு கதாபாத்திரம் பண்ணியிருப்பாப்புல. சிஸ்டி மேம் வந்து பொம்மின்னு ஒரு கதாபாத்திரம். அண்டு இவங்க மகிமா கங்கான்னு ஒரு கேரக்டர் பண்ணியிருப்பாங்க. அவங்க ஒரு மும்பை ஆர்டிஸ்ட். இது தமிழில் ஃபஸ்ட்டு படம் அது. அப்புறம் சுபாங்கி காலேஜ் ரோல் பண்ணியிருப்பா. அந்த பொண்ணு அது சென்னை பொண்ணு தான் அந்த பொண்ணு. அப்புறம் இடுமன் ஒரு கேரக்டர் பண்ணியிருப்பாப்புல. யாத்திசை படத்தை நடிச்சிருப்பாப்புல. செகண்ட் மூவி இது ஆக்சுவலாக அவருக்கு. விஜய் சியோன் அவர் பேர் அதில் பண்ணியிருப்பாப்புல. அல்ஃபர்ட் ஜோஸ் சார் தெரியும், காலேஜ் ப்ரொஃபஸராக பண்ணியிருக்காப்புல. உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும் அவர். ஸோ ரொம்ப இயல்பாக ஒரு பெரிய ஒரு பட்ஜெட்டாக எனக்கு கிடைச்ச பட்ஜெட்டை வச்சு இவ்வளோ ஆர்டிஸ்ட்டை ஹேண்டில் பண்ணி ஒரு நல்ல விஷயமா கொடுத்துருக்கேன்னு நான் நம்புகிறேன். ப்ளீஸ் ப்ரெஸ் சப்போர்ட் பண்ணுங்கள். 2023 நான் ராக்கதன்னு ஒரு படம் எடுத்தேன். அந்த படத்தை வந்து ரொம்ப சப்போர்ட் பண்ணி கொடுத்தீங்க. ப்ரெஸ் எனக்கு நிறையா கொடுத்துருந்தீங்க. பாக்ஸ் ஆஃபீஸே எனக்கு பெருசாக இல்லைன்னா கூட அந்த கிடைச்ச ரிவ்யூஸை வச்சு தான் எனக்கு வந்து அடுத்த படங்கள் கிடச்சிச்சு. அதை நான் ஆடி லான்ச்சில் கூட சொல்லியிருந்தேன். ஸோ ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு 1.5 வருஷம் ட்ராவல்லாம் பண்ணியிருக்கோம். நாங்கள் பெருசாக சிஜிஸ்க்கு எங்களுக்கு பட்ஜெட் கிடைக்கலன்னா கூட லைவாக என்னென்ன ஷூட் பண்ண முடியுமோ அதெல்லாம் ஷூட் பண்ணியிருக்கோம். சினிமாட்டோகிராஃபர் மனாஸ் பாபு இந்த படத்தை ஒளிப்பதிவாளர். அவர் பேக்ரவுண்ட் ஸ்கோர் போட்டது இவர் உதய் பிரகாஷ். அண்ட் இதில் சிவா அப்படின்னு ஒரு விமல் சார் கூட ட்ராவல் பண்ணியிருக்காப்புல. சிவகிருஷ்ணா ஒரு முக்கிய கதாபாத்திரம் பண்ணியிருக்காப்புல. ஸோ என் கூட ஒர்க் பண்ண எல்லா டெக்னீஷியன்ஸ் எல்லாம் இருக்காங்க. காஸ்டியூம் டிசைனர்ஸ் ஹேமா, இலக்கியா, நவீன், எங்கள் அப்படி ரொம்ப இது ஒரு டீமாக சேர்ந்து நாங்கள் கஷ்டப்பட்டு எடுத்த படம் தான். ரொம்ப ஒரு சந்தோஷமாக இருக்குது. இது மாதிரி ஆக்சுவலி வந்து இப்போ நிறையா தியேட்டர்ஸ் கிடச்சிருக்கு எங்களுக்கு. ரொம்ப ஒரு படம் எடுத்து நம்மளுக்கு ஒரு நல்ல ஸ்க்ரீன் கிடைக்கிறதுக்காக எல்லா டேரக்டரோட கனவு தான் வெயிட் பண்ணுவாங்க. எங்களுக்கு கரெக்டான டைமில் வந்திருக்கோன்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணுறோம். ரஜினி சாரோட ஆசீர்வாதத்தோட இந்த படம் நல்லபடியாக போகணும். என் தலைவர் படம் படையப்பா வந்து என் படம் ரிலீஸ் ஆனாலும் நாளைக்கு படையப்பாக்கும் நான் போய் பார்ப்பேங்கிறத சொல்லிக்கிறேன். அதனால இல்லை கண்டிப்பாக அப்படிலாம் இல்லைங்க. தலைவர் ரசிகராக யாராலையுமே எடுக்க முடியாதுங்க. தலைவர் ரசிகர் தாங்க. அது யாராலையும் ஒன்றுமே பண்ண முடியாதுங்க. ஓகே, நாங்கள் ஒரு இன்ஸ்பிரேஷன் ஆக்சுவலி அவரோட பிறந்த நாளைக்கு அவரோட பிறந்த நாளில் வந்து ஒரு படைப்பு மகாசேனா ஒரு படைப்பு வெளியே வரட்டும்னு பிளான் பண்ணது தான் அது. பிவிஆர் ரிலீஸ் பண்ணுறாங்க. அவங்க தான் அந்த டேட்டை சூஸ் பண்ணி எங்களுக்கு இந்த டேட்டில் போகலான்னு சொன்னாங்க. ஸோ அது அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய நன்றி. அப்புறம் கேரளாவில் ட்ரீம் பிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிறுவனம் ரிலீஸ் பண்ணுறாங்க. அப்புறம் எஃப்எம்எஸ் வந்து யாக்கே பாய் சார் யுனைடெட் எக்ஸ்போர்ட்ஸ் அவங்க ரிலீஸ் பண்ணுறாங்க. ஸோ ரொம்ப பாசிட்டிவாக போயிட்டுருக்கு இது வரையும். ஸோ நீங்கள் கொடுக்குற ஆதரவும் சப்போர்ட்டு தான். நிறைய குறைநிறைகள் இருந்தாலும் படம் உங்களுக்கு நீங்கள் தான் பார்த்து சொல்லணும், ரிவ்யூ பண்ணணும் அது எப்படின்னு. ஏன்னா நான் டேரக்டராக எங்களால் என்ன முடியுமோ அதோட ஸ்டெப்ஸ்க்கு கொடுத்துட்டோம் நாங்கள். சரிங்களா? இதோட இது வந்து இந்த படத்தோட படைப்பு எப்படி போகுதுன்னு பார்த்து தான் நாங்கள் இந்த வால்யூம் 2 வச்சு யோசிக்கணும். அதனால் வால்யூம் 1 போட்டிருக்கேன். இது சாதாரண ஒரு யானை படமாக இருக்காதுன்னு நீங்கள் படம் பார்த்துன்னு முடிவு பண்ணியிருப்பேன். இது யானை படம் கிடையாது. அது ஒரு யானை ஒரு காரணியாக தான் பயன்படுத்தியிருப்பேன் இதில். ஸோ யானையோட உண்மை பேர் விஜய், கிருஷ்ணாபுரம் விஜய். அதான் நான் பேட்டி சொன்னேன். யானையோட பேர் விஜய். அது ஆக்சுவலாக ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருந்துச்சு. எல்லா ஆர்டிஸ்டோட அது எனக்கு ரொம்ப கோஆப்ரேட் பண்ணிச்சு. அதுக்குன்னு எல்லா ஆர்டிஸ்ட் கோஆப்ரேட் பண்ணலன்னு சொல்லலை. நான் ரீடேக் போனால் அதுக்காக போய் நின்றோம். அது மாதிரிலாம் விஷயங்கள் இருந்துச்சு. மோரோவர் ஒவ்வொருத்தவங்கள்ட்டையும் ஒரு விஷயத்தை லேர்ன் பண்ணிக்கிட்டோம். ரொம்ப அந்த நாங்கள் எல்லோரும் ஊட்டி வரையும் போயிருப்பீங்க. ஊட்டியை தாண்டி கூடலூர் தாண்டி சந்தனமலைன்னு ஒரு ஊரில் எடுத்தோம் நாங்கள். இது பக்கத்தில் மசினக்குடி இங்கே இருக்கும். இங்கிட்ட கர்நாடகா பார்டர், இங்கே சுல்தான் பத்தேரி. ஸோ லைவ் லொக்கேஷன் இருக்கும். கொஞ்சம் விஷுவலாக பார்க்கும்போது அவங்களுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இதில் சும்மா ஒரு இன்ட்ரோடக்ஷன் மாதிரி நான் ஒரு பிளாலட் கிரியேட் பண்ணியிருக்கேன். இந்த டீம்னு ஒரு நாட்டை சுற்றி நடக்கும். நான் பேசிக்கலி கும்பகோணத்தில் உள்ள சரபேஸ்வரரை வந்து ஒரு கடவுளை வச்சு அதை வியாழீஸ்வரர்னு சொல்லி நான் நேம் மாற்றி கொஞ்சம்
கொடுத்துருக்கேன்னு நினைக்கிறேன். யாழி மலைன்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்த. யாழி சிலை வந்து ஆமாம் சார். ஒரு இடத்துல கூட விஷுவல் காட்டல, மூடியே வச்சிருக்கீங்க. அந்த வெச்சு நீங்க பண்ணி யானையை வச்சு ஒரு கிராஃபிக் பண்ற விஷயம் எஸ் ஏன் சார் அது நீங்க பண்ணிருந்தா இன்னும் நல்லா இருக்கும். அதான் சார் இப்போ நாங்கள் புளி மூடி வச்சுட்டு விஷுவல் வந்து ஆமாங்க சார். ஒரு விஷயம் வந்து கண்ணுக்கு தெரியாத ஒரு விஷயம் தான். ஆமாம் சார். ஒரு விஷயம் காட்டினா கூட இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும் புரிதலுக்காக. இது ஸ்டாச்சு சார். இப்போ வந்து அந்த சிலை ஒரு மைய பாயிண்ட் சார். ஆக்சுவலி வந்து சிலைக்காக தான் இவ்வளோ விஷயம் நடக்குதுங்க. அது நான் ஒரு விஷயத்த நான் மூடி வைக்கும் போது தான் சார் பெருசாகுதுங்க. ஆமாங்க ஆமாங்க அவர் கையில இருக்கும்போது விசிபிளா சிலை தெரியுது. ஆமாங்க நீங்க சொல்லும்போது விசிபிளா இருக்குன்னு சொல்றீங்க. ஆமா சார். யார் கையில இல்லாத போது விசிபிள் சிலை ஒரு செகண்ட் காட்டியிருந்தா நல்லா இருக்கும் தான் கேட்குறேன். இல்லை சார். இப்போ அதான் இப்போ அது என்ன தேவையோ கிராஃப்டாக ரெடி பண்ணி காட்டியிருக்கோம் சார். அது இப்போ அதான் ஒரு விஷயத்த மையமாக வச்சு கொண்டு போனதில் இது பல விஷயங்கள் காட்டியிருப்போம் இதில். ஸோ சார் எனிவேஸ் நான் இதில் குறைகள் இருந்தால் நான் அடுத்த பார்க்குறேன். ரொம்ப நன்றி சார். ரொம்ப நன்றி உங்கள் வாயில் வந்து. Ajaz Panda, and I'm very excited for the film. I hope you have all watched. And I love like the audience will love, and tomorrow its film is going to release, and Rajni sir birthday is tomorrow, so we are celebrating two celebration, and we are all doing hard working, and give us lots of support and love, and the most love will come from the media. It will be good for us. You want to ask something with me? It's okay. நீங்க ஏதாவது கேட்கணும்னு எதிர்பார்க்கறேன். ஒரு क्वेश्चन கேட்டுங்க. ஓகேனா நான் நம்புறேன் தட் மாசேனால நான் ஒரு கதாபாத்திர பூமியா நடிச்சிருக்கேன். உங்களுக்கு பிடிச்சிருக்கேன்னா சார் ரொம்ப நன்றி. நான் ரொம்ப எதிர்பார்க்குறது உங்கள் லவ் சப்போர்ட் இப்படியே மாசேனா மேலே அப்படியே வச்சுக்கோங்க. ஸோ அவ்வளோ தேங்க்யூங்க. சுபாங்கி, நான் வந்து இந்த படத்தில் மைத்லின்னு சொல்லிட்டு ஒரு காலேஜ் பொண்ணு ரோல் பண்ணது அது நான் தான். உங்களால் அதை கண்டுபிடிக்க முடியலன்னு நான் ஒல்லி ஆயிட்டனால தான் அது. அண்ட் ஸோ அதை கண்டுபிடிக்கலன்னா அது அந்த பொண்ணு நான் தான். அண்ட் ஐம் அ நியூ கம்மர். அண்ட் உங்களோட லவ், மீடியாவோட லவ் மீன்ஸ் லாட் டு மீ. நிறையா எனக்கு லவ் கொடுங்க. நானும் ரொம்ப கஷ்டப்பட்டு வந்திருக்கேன். அண்ட் உங்கள் லவ் ரொம்ப தேவை எங்கள் டீமுக்கு. அண்ட் எஸ், டுமாரோ இஸ் ரஜினி சார்ஸ் பர்த்டே ஆஸ் வெல். அண்ட் ரொம்ப ப்ரௌடாக இருக்குது எங்களுக்கு. நாளைக்கு சாரோட பர்த்டே அன்னைக்கு நாங்கள் வந்து படம் ரிலீஸ் பண்ணுறோன்னு. ஈச் அண்ட் எவ்ரிபடி இந்த டீமில் வந்துட்டு ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு எடுத்திருக்காங்க. ஸோ யோர் ரிவ்யூஸ் மீன் அ லாட். ஸோ ப்ளீஸ் கிவ் லாட்ஸ் ஆஃப் லவ். தேங்க்யூ ஸோ மச். அப்படின்ற ஒரு ப்ரொஃபஸர் கேரக்டர் பண்ணியிருக்கேன். அண்ட் இந்த வாய்ப்பு கொடுத்த தினேஷ் கலைசெல்வனுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகளும் வாழ்த்துக்கள். அண்ட் இந்த படம் வெற்றி பெறதுக்கு என்னோட வாழ்த்துக்கள். ஒரு 15 வருஷம் முன்னாடி இந்த மாதிரியான ஜனசங்கமான ஒரு படம் வந்து இருந்தால் இது வந்து இவ்வளோ வருஷம் கழிச்சு நம்மளுக்கு இப்படிப்பட்ட ஒரு படம். ஏன்னா இந்த காலகட்டத்தில் இந்த மாதிரி ஒரு படம் எடுக்கிறது இல்லை. அதாவது ஒரு யானையை வச்சோ இல்லை குழந்தைங்களுக்கு வெறுப்புறப்படுற மாதிரியோ இல்லை எமோஷன்ஸ் அதிகமாக கேரி பண்ணுற மாதிரியோ இல்லை கடவுள் நம்பிக்கைக்கு அதிகப்படியான முக்கியத்துவம் கொடுக்குற மாதிரியோ இல்லை இயற்கைக்கு முக்கியத்துவம் கொடுக்குற மாதிரியான படங்கள் இன்னைக்கு வர்றதில்லை. அதில் எல்லாத்தையும் கலந்து ஒரு படத்தில் சொல்லியிருக்காங்கன்னா அது உண்மையிலேயே பாராட்டக்கூடிய விஷயம். அண்டு இதை டீகோட் பண்ணால் பெரிய படங்க, இதுலேயே ஒரு 10 படம் எடுக்கலாம். அந்த மாதிரியான டீகோட் ஃபிலிம் தான் இது. ஆக்சுவலாக நான் சாரிகிட்ட சொல்லும்போது வெப் சீரிஸாகவே பண்ணியிருக்கலாம் இதை. ஏன்னா ஒரு கிராமத்தோட கதை தனி, காலேஜோட சப்ஜெக்ட் தனி, அண்டு அடிவார மக்களோட கதை தனி. இந்த மாதிரி தனித்தனியாக போனால் வெப் சீரிஸில் பெருசாக போயிட்டுருக்கலாம். நல்லா இன்னும் கூட டீகோட் பண்ணி காட்டலாம். ஸோ எனக்கு இது ஒரு 5வது படம். ஆனால் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிற விஷயம் என்னென்னா மற்ற படம்லாம் ரிலீஸ்க்காக வெயிட்டிங். இப்போ இந்த படம் எனக்கு முழுநில ஒரு தமிழ் படத்தில் ஃபஸ்ட்டாக ரிலீஸ் ஆகிற படமாக இருக்குது. அந்த விதத்தில் எனக்கு ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ. இல்லை, நான் வழக்கமாகவே வந்து லைஃப் லெசன்ஸை பற்றி அதிகமாக பேசுவேன். வாழ்க்கையோட அனுபவ பாடங்களை பற்றி அதிகமாக பேசுகிறது தான். நான் யாருக்கும் அறிவுரை கூற மாட்டேன். எனக்கு இந்த படம் மூலமாக நிறைய அனுபவ பாடங்கள் கிடச்சிருக்கு. டைரக்டர் மூலமாக எனக்கு அனுபவ பாடங்கள் கிடச்சிருக்கு. ஓகே, இந்த ஒவ்வொரு லொக்கேஷன் போகும்போதும் எனக்கு அனுபவ பாடங்கள் கிடச்சிருக்கு. ஓகே, ஏன்னா வந்து ஒரு பழங்குடி. ஆமாம் சார். ஆமாம் சார். அவரை போய் அந்த டீம்ல இருக்கிற எல்லாருமே சார் சார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சீன்ல கிட்டத்தட்ட 3 தடவை சார் சார் அப்படின்னு சொல்றாங்க. ஆமாங்க சார். இவர் ஒரு ப்ரொபோசரா காமிச்சிருப்பீங்க. ஆமாம் சார். அவர் யோகி பாபு வந்து ஒவ்வொரு சீன்லயும் வாடா ப்ரொபோசர் வாடா போடா இருக்கும். ஆமாம். ஓகே சார். உங்களுக்கு ஒரு
அப்புறம் தெரியலையா ஒரு ஆசிரியரை போயிட்டு இல்ல போடா வாடான்னு பேசுவாங்க. இல்ல சார், அது மரியாதை. அவங்க வந்து அது அவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் தான் காட்டு சார். மறுபடியும் இல்ல சார், விமல் இது யோகி பாபு சார் அப்படி பேசியிருந்தாலும் இவர் பதிலுக்கு யோகி பாபு சார்ட்ட ஃப்ரெண்ட்லியா தான் பேசியிருப்பார். எங்க போறாரு. ஸோ 2 பேர் ஃப்ரெண்ட்லி ஆகிட்டாங்க. ஸோ அவர் வந்து ஒரு ஆசிரியர் ஒரு இதா இல்லாம 2 பேர் நட்பா டிராவல் பண்ணாங்கிறது தான். ஆமா எஸ் நீங்க கேட்குற கேள்வி நியாயமானது. எஸ் சார், எங்க அப்பாவும் ப்ரொஃபசர் தான் சார். இல்ல Actually இல்ல வந்து சார், நான் professor அதாவது மாதிரி இருங்க. எல்லா வாத்தியாரும் வரீங்க. நான் சொல்ல எல்லா வாத்தியாரும் ஒரே மாதிரி பழகுறதுல சில வாத்தியார் ரொம்ப ஃப்ரெண்ட்லியா இருப்பாங்க. அண்ட் உண்மையா சொல்லணும்னா இந்த கிராமத்து மக்கள் எப்படி விஜய் என்ற யானையோட அழகா பழகினாங்களோ அந்த மாதிரி நான் 26 ஸ்டூடெண்ட்ஸோட நல்லா பழகினேன். எல்லாரும் கூடயும் நான் ஃப்ரெண்ட்லியா இருந்தேன். ஓகே, இன்க்ளூடிங் யோகி பாபு சாரோட. அதனால நாங்க வந்து இங்க மரியாதை எதிர்பார்க்கல. ஆனா நான் ஃப்ரெண்ட்லியா இருக்கிற கேரக்டர் கிட்ட வா மச்சான் போ மச்சான்ற லெவலுக்கு கூட போயிடும், வாடா போடான்னு கூட போயிடும். அப்படிதான் நாங்க யோகி பாபு என்ன வாடா போடான்னு சொல்றதை நாங்க ஏத்துக்கிட்டோம். ஏன்னா நாங்க அங்க போன பிறகு அதுல ஒரு சீன்ல சொல்லியிருப்பாரு, இங்க நான் கைடா நீங்க கைடான்னு தெரியலடா, உங்ககிட்ட மாட்டிக்கு நான் முழிக்கிறேன் அப்படின்ட்டு இருக்கோம். ஸோ அப்போ இது வந்து நாங்க எங்களுக்குள்ள ஒரு நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் பாண்டிங் கிரியேட் ஆயிடுச்சு. அதனால இந்த வாடா போட இது ப்ரொஃபஸரா பார்க்க வேணாம். ஸோ எனிதிங் எல்ஸ்? தேங்க்யூ. விஜய் சேயோன். இந்த படத்தில் இடும்பனா நான் பண்ணியிருக்கேன். இந்த படத்தில் நான் வந்து இடும்பன் கேரக்டர் பண்ணியிருக்கேன். வாழ்த்துக்கள். இடுமுன்னா தெரிஞ்ச ஒரே ஆள் நீங்க தான். ரொம்ப நன்றி. அண்ணன் இந்த படத்தில் வந்து ஒர்க் பண்ணுறதுக்காக கூப்பிட்டுருந்தாங்க. அப்போவும் ஒல்லியாக தான் இருந்தேன். இந்த படத்துக்காக அண்ணா உடம்பு வேணும் அப்படின்னாரு. அதுக்காக கஷ்டப்பட்டு ஒரு 20 நாளில் அந்த படத்துக்காக ரெடி ஆனோம். நிறைய கஷ்டப்பட்டு இந்த படத்தை அண்ணன் எடுத்திருக்காங்க. மலைப்பகுதியில் வந்து பூச்சி, பாம்பு, யானை, கரடி, சிங்கம், புலி இப்படி எல்லா விலங்குகளோடையும் விலங்குகளாக எங்களையும் கொண்டு போய் ரொம்ப பாதுகாப்பாகவும் கரெக்டாகவும் படம் எடுத்திருக்காங்க அண்ணன். நல்ல முறையில் படம் வந்திருக்கு. இந்த படத்தை மக்கள் இடத்துல கொண்டு போய் நீங்கள் தான் சேர்க்கணும். வெற்றி அடைய எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். வணக்கம். என்னோட பேர் சிவகிருஷ்ணா. நான் தஞ்சாவூர் மாவட்டம் சூரக்குட்டை சேர்ந்தவன். எனக்கு இந்த படத்துக்கு நான் வரதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு பெரிய ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு. இந்த படத்தில் நான் வந்து விமலோட ஃப்ரெண்டாக நடிச்சிருக்கேன், காளின்ற கேரக்டர். அது அந்த படத்தில் லாங் ஹேரை பியர்டோட வச்சுருப்பேன். அது பெரிய ஒரு ஆக்சிடென்ட் நடந்துச்சு. எனக்கு கிட்டத்தட்ட 4 மாதம் நான் கிட்டத்தட்ட கோமா ஸ்டேஜ் மாதிரி போயிட்டேன். அந்த நேரத்தில் தாடியெல்லாம் வளரும் போது அப்புறம் டேரக்டர் பார்த்துட்டு, இல்லைண்ணா நீ உனக்கு இந்த கேரக்டர் கரெக்டாக செட் ஆகும், இந்த கேரக்டர் நீ பண்ணு, கண்டிப்பாக பண்ணுற நீ அப்படின்னு சொல்லி எனக்கு ரொம்ப கிரேட்ஃபுல்லாக ஹெல்ப் பண்ணி இந்த படத்தில் எனக்கு வாய்ப்பு கொடுத்துருக்காரு. அதை நான் நல்லபடியாக பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். அதை நீங்கள் தான் நல்லபடியாக வளர்த்து விட்டு என்னை நல்லபடியாக வளர்த்தணும். என் பேர் தங்க பிரகாஷ். இதுக்கு முன்னாடி டிராகன் படத்தில் என்னை குட்டி டிராகன் கூட நீங்கள் என்னை பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த படம் வந்துட்டு மகாசேனா ரொம்ப நல்லா வந்திருக்குன்னு நான் நம்புகிறேன். என் கூட வந்துட்டு என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே சேர்ந்து நாங்கள் நடிச்சிருக்கோம். காலேஜ் சீன்ஸ் நீங்கள் பார்க்குறப்போ ரொம்ப என்கேஜிங்காகவும் ரொம்ப கலகலப்பாக ஜாலியாக இருக்கும். இந்த வாய்ப்பு கொடுத்த தினேஷ் அண்ணனுக்கு ரொம்ப நன்றி. ஸோ தேங்க்யூ ஸோ மச். தலைவர் பர்த்டே அன்னைக்கு எங்கள் படத்தை வந்துட்டு நாங்கள் ரிலீஸ் பண்ணுறதுல நாங்கள் பெருமைப்படுறோம், சந்தோஷப்படுறோம். தேங்க்யூ. என் பேர் ஆகாஷ் அமரன். இதான் என்னோடய ஃபஸ்ட்டு படம். அண்ணன் தான் எனக்கு சான்ஸ் கொடுத்தாங்க. ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா. நிறைய தடவை சொல்லியிருக்கேன், இருந்தாலும் ரொம்ப நன்றி. இப்போது நான் 2 படம் பண்ணிகிட்டு இருக்கேன். ஃபஸ்ட் டைம் தலைவர் பர்த்டேக்கு என் படம் வரது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. வாய்ப்பு கொடுத்து ரொம்ப நன்றி. என்ன கேரக்டர் பண்ணியிருக்கேன்? அந்த ட்ரெய்லர்ல மூஞ்சில பெயிண்ட் அடிச்சுட்டு ஒரு பையன் நடிச்சிருப்பான்ல, அவன் தான் இன்னொரு கேரக்டர் பண்ணியிருக்கான் படத்தில். 2 கேரக்டர். யோகி பாபா அண்ணனே பார்த்துட்டு அந்த இதில் சாரி வந்துருச்சு சாருக்கே யோகி அண்ணனுக்கு. சரி, என்னோட பேர் எழிலரசன். சொந்த ஊர் வந்து குளித்தலை. ஸோ அண்ணனோட தான் இப்போ 2 படங்களாக ட்ராவல் பண்ணிகிட்ருக்கோம். இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. மக்கள் மீடியா ப்ரெஸ் எல்லாருமே வந்து இந்த படத்தை சப்போர்ட் பண்ணி எங்களை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும். ரொம்ப நன்றி. அனைவருக்கும் வணக்கம். என் பேர் மனாஸ். விஷுவல்ஸ் பார்த்துருப்பீங்க, உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். ரொம்ப கஷ்டப்பட்டு எடுத்திருக்கோம் இந்த படத்தை. ஏதாவது குறை நேரம் இருந்தால் மன்னிச்சிருங்க. எல்லாத்தையும் சரி பண்ணி கரெக்டாக பண்ணிவிடுவோம் நெக்ஸ்ட் வர ப்ராஜெக்டில். உங்களோட சப்போர்ட் எனக்கு ரொம்ப தேவை. இப்போ இங்கே எவ்வளோ எக்யூப்மெண்ட்ஸ் இருக்குது. எனக்கு என்ன பயனா, திடீர்னு மழை வந்தால் அந்த எக்யூப்மெண்ட்ஸில் எப்படி சேவ் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி எனக்கு தோணிட்டு இருக்கு. இதே மாதிரி தான் காட்டுக்குள்ளே ரொம்ப டீப் ஃபாரஸ்ட்டில் நிறைய எக்யூப்மெண்ட்ஸை கொண்டு போய் உள்ளே வச்சுருப்போம். திடீர்னு மழை பெஞ்சிரும், அது தூக்கிட்டு ஓடுறது போகிறது வர்றது கஷ்டம். அவ்வளோ கஷ்டப்பட்டு எடுத்திருக்கோம். உங்களோட சப்போர்ட் எனக்கு த்ரூ அவுட் தேவைப்படுது. கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள். படம் எல்லாரும் போய் பாருங்கள். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். என்னோட பேர் உதய் பிரகாஷ், UPR. இந்த படத்தில் வந்து இசையமைப்பாளராக வந்து ஒர்க் பண்ணியிருக்கேன். ஸோ படத்தோட பிஜிஎம்லாம் பார்த்துருப்பீங்க, உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன். நாளைக்கு தலைவர் பர்த்டே. இங்கே எல்லாருமே பிரதர் சொன்ன மாதிரி எல்லாருமே தலைவரோட ஃபேன்ஸ் தான். அந்த ஒரு முக்கியமான நாளில் எங்களோட படம் வந்து திரையரங்குகளில் வர்றதை வந்து நினச்சா ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது.
பத்திரிகை நண்பர்கள் நீங்கள் எல்லாருமே தான் எங்களை மாதிரி வளர்ந்து வர கலைஞர்களை வந்து வளர்த்து விடணும். ஏன்னா இன்றைக்கி வந்து வளர்ந்து வர கலைஞர்களுக்கு வாய்ப்பு கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஸோ நீங்கள் எல்லாரும் எங்களோட படத்தை நல்லா பேசுங்க. நீங்கள் பார்த்துருப்பீங்க, உங்களுக்கு பிடிச்சிருக்கோம். நீங்கள் உங்களுக்கு மனசுக்கு தோணுன உண்மையை மட்டும் பேசுங்க போதும். நாங்கள் ஏதோ சும்மா ஏதாச்சும் ஒன்று சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி சொல்லலை. ஸோ எல்லாரும் சப்போர்ட் பண்ணுங்கள். ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. என்னோட நேம் ஜெயசித்ரா. இந்த மூவியில் ஒரு சின்ன ரோல் பண்ணியிருக்கேன். ஸோ என்னை இன்ட்ரோ பண்ணது சார் தான். சில பேர் சிருஷ்டி மேம்காக பார்ப்பீங்க, சில பேர் விமல் சாருக்காக பார்ப்பீங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, இந்த படத்தை தினேஷ் சாருக்காக கண்டிப்பாக பாருங்கள். பாசிட்டிவாக ரிவ்யூ கொடுங்க, சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஜான் விஜய் அண்ணன் ஆர்டிஸ்ட்டாக சொல்கிறேங்க சார், பெரிய ஆர்டிஸ்ட்டுங்களா சொல்கிறேன் சார். யோகி பாபா அண்ணன், ஜான் விஜய் அண்ணன், அப்புறம் இந்த கபீர் சிங் சார் இந்த வில்லன் நடிச்சிருப்பாப்பில், அவர்லாம் முக்கியமான கதாபாத்திரம் சார். இப்போ நாங்கள் அப்படி இப்போ ப்ரெஸ் மீட்ஸ்லாம் வந்து இப்போ கடைசி இப்போ தான் சார் சடனாக பிளான் பண்ணோம். இப்போ எல்லாரும் விஷயங்கள் இருக்காங்க, எல்லாத்தையும் இன்ஃபார்ம் பண்ணோம் சார். அவங்களுக்கும் ஒரு கமிட்மெண்ட்ஸ் இருக்கும் சார். நாங்கள் மற்றவங்கள மாதிரி அவங்க வர்ற ரைட் சார். ஆமாங்க சார். இல்லை சார், நான் அண்ணா அப்போ அண்ணன் கொஞ்சம் ஃபோன்லலாம் வாழ்த்து தான் சார் சொன்னாப்புல. ஆமாங்க சார். இல்லை சார். இல்லை சார், ஆடியோ லான்ச் பண்ண அன்றைக்கி வந்து சார் இந்த இது சார் புயல் அறிவிச்சாங்களே சார், அன்றைக்கி ஆடியோ இது ரொம்ப கம்மி சார். அதனால் ரெட் அலர்ட் போட்டிருந்தாங்க, சடனாக போட்டாங்க சார். அந்த பிளான் கேன்சல் ஆகிற மாதிரி இருந்துச்சு சார். அதனால அந்த டைமில் அவைலபிள் ஆர்டிஸ்ட் மட்டும் தான் சார் கூப்பிட்டோம் நாங்கள். அதனால் சார் நல்லா சப்போர்ட் பண்ணி கொடுத்தாப்புல சார். எங்கள் பட்ஜெட்டாக எங்களுக்கு என்ன பண்ணுமோ அதெல்லாம் பண்ணி கொடுத்தாப்புல சார். நான் அதை மனசார சொல்கிறேன் சார். அதெல்லாம் எங்களுக்கும் யோகி பாபானா அதெல்லாம் ரொம்ப சப்போர்ட்டிவாக பண்ணி கொடுத்தாங்க. அதெல்லாம் எந்த ஒரு விஷயம் சார். சார் அது எனக்கு தெரியல சார். சார் ஆக்சுவலி வந்து கொஞ்சம் இப்போ இதில் கொஞ்சம் உடம்பு சீக்காக இருக்கான்னாங்க. இப்போ லோக்கல் இப்போ கூட கால் பண்ணாங்க, நான் வர முடியல, அதாவது நாளைக்கு வைக்க முடியுமான்னு கேட்டாங்க சார். ரிலீஸ் வேலையெல்லாம் இருக்கனால சரி சார் நாங்கள் இனி முடிச்சிடறோம்னு சொல்லிட்டு போனேன். மற்றபடி வேறு இஷ்யூலாம் இல்லை சார். இல்லைங்க சார், அதுதான் சார். இப்போது நாங்கள் நான் ஒரு ரெஃபரன்ஸாக இருக்கும் போதுங்க சார், பிளாக் பந்தர் இதெல்லாம் பார்க்கும் போதுங்க சார், எல்லாமே இவருக்கு ஜோடியாக எங்க அவரு இடுமணி இவருக்கு அவரு ஆக்சுவலி வந்து சார் அவருக்கு ஜோடியாக நல்லா ஒரு கருப்பாக நல்லா கிராண்டியராக ஆக்சுவலாக அவங்க வரலட்சுமி மேம் தான் ஃபஸ்ட்டு பிளான் பண்ணி வச்சுருந்தேன் சார், கொஞ்சம் நம்மளுக்கு இதாக இருப்பாங்கன்னு. ஸோ அப்போ எனக்கு என்ன ஒரு ஐடியாவை தோணுச்சுன்னா, சரி ஒரு ஒயிட்டாக இருக்கிறவங்களோடவங்கள ட்ரைபலாக போட்டு பார்ப்போம், கொஞ்சம் வெரைட்டியாக இருக்குமேனு யோசிச்சேன் சார். எல்லாருமே கருப்பாக இருக்கணும், அவங்க மட்டும் ஒயிட்டாக இருக்கணும். நான் சும்மா பிளானியாக ஐடியாவாக எழுதுனது தான். அது நல்லா ஒர்க் அவுட் பண்ணிட்டு அவங்க ரோல் நல்லா பண்ணியிருக்காங்க. சரி பார்த்தீங்க, லாங்குவேஜ் தெரியாது, பியூர் தமிழ் வேறு பேசணும், நம்ம கொஞ்சம் ப்ராக்டிஸ்லாம் பண்ணிவிட்டு அதெல்லாம் கொஞ்சம் நல்லா பண்ணியிருந்தாங்க சார். விமல் சார் இவ்வளவு பெரிய ஒரு பொண்ணு அப்பாவா நடிக்கிறது என்ன காரணமா வருது? ஏன்னா இப்போ வந்து வளர்ந்து வர நடிகர். ஆமாங்க சார். சரிங்களா, இவ்வளவு பெரிய பொண்ணு வந்து அப்பாவா நடிக்கிறது வந்து அவரோட வளர்ச்சிக்கு ஒரு முற்றுப்புள்ளியா இருக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. ஆமாங்க சார். அதே மாதிரி இப்போ மேடம் தான் கேட்கறேன், அவங்களுக்கும் இவ்வளவு பெரிய பொண்ணு இல்லை சார். அதான் சார், நிறைய ஹீரோயினிஸ் ஒத்துக்கலாங்க சார். அது இப்போ பேர்லாம் சொல்லுங்க சார். அது இப்போ பொண்ணுக்கு அம்மாவாக நடிக்கலாம் கொஞ்சம் ஒத்துக்கலாங்க சார். இவங்க ஆக்சுவலி இந்த கதாபாத்திரத்தை சொல்லி அதை ஸ்கெட்ச் பண்ணி கொடுத்தோம். அப்போ என்ன ரீசனா ஒரு காரணி வேணும். அந்த இப்போ எப்படின்னா அந்த யானை வந்து ஒரு கதை கண்டென்ட்டாக சொல்ல வேணாம்னு நினைக்கிறேன் சார். வேணும்ல அந்த யானையும் அந்த பொண்ணையும் அவங்க கொஞ்சம் ஈக்குவலாக கொஞ்சம் பெட்ஸ் மாதிரி ட்ரீட் பண்ணுறாங்க. ஸோ அப்போ வந்து இது கதைக்கு தேவைப்பட்டுச்சு, அவங்கள்ட்ட சொன்னப்போ. ஸோ நம்ம ரொம்ப குட்டியோண்டு பொண்ணாக வச்சு அதை பண்ணாலும் அது பெருசாக ஒர்க் அவுட் ஆகாது சார். அதனால கொஞ்சம் மெச்சூர்டான பொண்ணு சார் அதெல்லாம் சார். ஆக்சுவலாக அவங்க அதெல்லாம் ஒன்றுமே சொல்ல. முதல்ல அதெல்லாம் டாக்டராக நான் இதுக்கு முன்னாடி கூட நிறைய படங்கள் பண்ணியிருக்கேன். அதெல்லாம் எனக்கு இதுக்கு முன்னாடிலாம் பொண்ணு வந்திருக்காங்க, அதெல்லாம் பிரச்சனை கிடையாதுன்னு ரொம்ப உங்களுக்கு. இப்போ நான் என்ன யோசிச்சேன்னா, விமல் சாரு கூட நிறையா ஹீரோயின்ஸ் நடிச்சிட்டாங்க அப்பையிலேருந்து. இப்போ ஜோடி இப்போ சேராத ஒரு ஹீரோயினியாக இருக்குன்னு சொல்லிட்டு தான் சிஸ்டியை சூஸ் பண்ணோம். ரெண்டாவது சிஸ்டி அவங்க வந்து ரொம்ப ரொம்ப டெடிக்கேட்டடான ஆளுங்க சார். அவங்க வந்து நிறைய காமெடி ஷோஸ் அதிலலாம் இருக்கிறனால அவங்களோட எபிலிட்டி இன்னும் நிறையா தெரியலையோன்னு நான் ஃபீல் பண்ணேன். இப்போ அதில் இந்த படம் பார்த்தீங்கன்னா அதில் ரொம்ப சிரிச்சிருக்க மாட்டாங்க, அது ரூடாகவே இருப்பாங்க. ஸோ கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக காட்டணும் கேட்டால் அவங்க ரோல் அவங்க பர்ஃபெக்டாக பண்ணியிருக்காங்கன்னு நான் நம்புகிறேன் சார். இப்போ ரொம்ப வருஷமாக நம்ம இண்டஸ்ட்ரிக்காக கஷ்டப்பட்டுட்டு இருக்க ஒரு கதாநாயகிக்கு நான் நல்ல ரோல் கொடுத்துருக்கேன் நான் நம்புகிறேங்க சார். நீங்கள் அதை எப்படின்னு நீங்கள் தான் சொல்லுங்கள். படத்துல வந்து விஜய் வில்லனுக்கு கொடுத்த இம்பார்ட்டன்ட் படத்துல வந்து ஒரு 8 சீனுக்கு மேல வந்து விமல் சார் படத்துல வரவே. ஆமாங்க சார். விமல் சார் நடிக்க வரலையா இல்ல நீங்க வந்து விமல் சார் கேரக்டர் வைக்கலையா? இல்லைங்க சார். இப்போ அது என்னன்னாங்க சார், நாங்கள் ஒரு ஐடியாவா இப்போ ஒரு கிராமத்துக்குள்ளே நடக்கிற கதைனா நீங்கள் சொல்கிற மாதிரி அந்த சீன் ஃபுல்லாக விமல் சார் தான் வந்திருக்கணும் சார். இப்போ நாங்கள் என்ன பண்ணிட்டோம்னா, இப்போ ஒவ்வொரு போர்ஷன்லையும் ஒரு விமல் சார் இல்லாத போர்ஷனில் இப்போ யோகி பாபு சார் லீட் பண்ணியிருப்பார் சார். யோகி பாபு இல்லை சார் இல்லாத போர்ஷனில் ஜான் விஜய் சார் லீட் பண்ணியிருப்பார் சார். ஜான் விஜய் சார் இல்லாத போது கபீர் சிங். அப்படி தான் அதுதாங்க சார் வால்யூம் 1 நம்ம பிளான் பண்ணி எடுத்தோம். இது ஒரு ஐடியாவாக எப்படின்னா ஒரு 3 கதைகள் சேர்ந்தால் எப்படி இருக்கும்
அப்படிங்கிறத ஒரு ஐடியாவாக டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணியிருக்கேன் சார். அதுதான் நான் ஆசைப்பட்டேன். படம் ஃபுல்லாக நடிக்க வைக்கணும் அப்படிலாம் இல்லை, அது போரிங் இல்லாமல் பார்க்க வைக்கணும் தான் சார். என்னங்க சார்? சார் இதுவரையும் 250 தேட்டர் ஸ்க்ரீன்ஸ். ஆமாம் சார், 250 ஸ்க்ரீன் சார். இப்போ ஆக்சுவலி வாவாத்தியா படம் வரதுக்கு முன்னாடி கொஞ்சம் ஒரு 180 ஸ்க்ரீன்ஸ் கிடச்சிருந்துச்சிங்க சார். இப்போ வந்து எனக்கு ஸ்க்ரீன் கொஞ்சம் இப்போ ஈவினிங்லேருந்து கொஞ்சம் நிறைய ஸ்க்ரீன் கிடச்சிருக்குங்க சார். இல்லை ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஆக்சுவலி வந்து நான் கார்த்திக் சாருக்கு நான் இது பண்ணியிருக்கேன். ஆக்சுவலாக வந்து நாங்கள் ரொம்ப இது பண்ணுறோம் சார். ஏன்னா நாங்கள் வந்து கொஞ்சம் வளர்ந்து வந்துட்டுருக்கோம். இப்போ தான் ஃபஸ்ட்டாக நாங்கள் ஃபஸ்ட் ஸ்டெப் எடுக்கிறோம். நாங்கள் வந்து இப்போது ஒரு பெரிய ஸ்கேலோட படத்துக்கும் ப்ரொடக்ஷன்ஸ்க்கும் நாங்கள் கம்பேரிஷனே பண்ண முடியும். நாங்கள் ஏதோ ஒரு கார்னரில் இருக்கோம் சார். வளர்ந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டெப்பை வந்துட்டுருக்கோம் சார். படம் கொஞ்சம் ஒரு வாட்சபிள் படமாக நாங்கள் படம் பார்க்கும்போது யாரும் போரிங்காக இருக்குன்னு சொல்லிடக்கூடாதுன்னு நாங்கள் எவ்வளோ மெனக்கட்டு எடுக்க முடியும் இப்போ சார் கூட ஒரு கேட்டாங்க, நீங்கள் சிஜியில் இன்னும் கொஞ்சம் காட்டியிருக்கலாமே போயிருக்கலாமே. ஆல் டிபெண்ட்ஸ் அப்பான் பட்ஜெட் சார். இப்போ இது நல்லா ரீச் ஆகிடுச்சுன்னா நான் வால்யூம் 2 சூப்பராக இதோட பயங்கரமாக ஒரு தமிழ் டேரக்டர் எடுத்தான் ஒரு படம் அப்படின்னு நான் எடுத்துக்காட்டேன் சார். படத்திலே வந்து மிக முக்கியமான ஒரு வேலை செஞ்சது யாருன்னா மியூசிக் டைரக்டர். ஆமா சார். படத்தை தூக்கி நிறுத்திட்டு வெரி குட். வில்லனுக்கும் இல்ல 2 பேரும் கொடுத்த அந்த மியூசிக் பேக்ரவுண்ட் வந்து ஹீரோவுக்கு கொடுக்கல. அப்படி சார்? ஆமா. இல்ல சார், நான் என்ன சார் இதுல இது நான் சொல்றேன் சார். அவருக்கு ஆனால் ரொம்ப பிடிச்ச மியூசிக் விமல் சார் மியூசிக் தான் சார். அவரே நான் ஆக்சுவலாக வந்து கம்பேரிட்டிவ்லி பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் மியூசிக் எல்லாமே நல்லா இருக்கும் போது எது பெஸ்ட்டு எது ஒஸ்ட்டுன்னு சொல்ல முடியாதுங்க சார். இப்போ வில்லன் சாரோட மியூசிக் வந்து நிறைய பேருக்கு பிடிச்சிச்சிங்க சார். அது இப்போ உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் நீங்கள் சொல்கிறீங்க சார், நான் ஏற்றுக்கிறேன். ஆனால் அவருக்கு வந்து அது பர்சனலாக பிடிக்கும். அதுதான். ஏன்னா அவர் வந்து யானைக்கும் விமல் சாருக்கும் சேர்த்து ஒரு பீஜம் பண்ணியிருப்பாப்புல. அதுக்கு நான் ஒரு ஆன்சர் மட்டும் பண்ணிடுறேன் சார். இப்போ வந்து நம்ம வில்லன் கேரக்டர்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க நெகட்டிவ் ரோலை தான் நம்ம காட்டுறோம். அவங்கள வந்து ஒரு கடவுள் மாதிரியோ இல்லை வந்து ஒரு காப்பாளன் மாதிரியோ நம்ம காட்டலை. ஆனால் விமல் சார் வந்து இதில் பார்த்தீங்கன்னா ஒரு கார்டியன் மாதிரி தான் இருப்பார், ஒரு காப்பாளர் மாதிரி தான் இருப்பார். கடவுள் கிட்ட சமத்துக்கு வைக்கிறோம் அவரை. ஸோ அவரும் யானையும் தான் அதிகபட்ச சீனில் வந்து பார்த்தீங்கன்னா 2 பேரும் ஒட்டுக்கா வர மாதிரி தான் நிறைய இருக்கும். ஸோ அப்படி வைக்கும்பொழுது தான் இவங்க 2 பேருக்கும் ஒன்று வச்சா அந்த ஸ்தானத்தில் காமிக்கிற மாதிரி இருக்கும். அந்த ஒரு இம்பாக்ட் தான். ஏன் இப்போ நீங்கள் அவங்கள பார்த்தீங்கன்னா பயந்து ஓடக்கூடாது. விமல் சார் ஹீரோ காப்பாற்ற போறாரு. ஸோ அந்த கடவுள் பக்தியும் அதில் இருக்கணும் அப்படிங்கிற விஷயம் தான் அதில் வச்சது சார். மற்றபடி வில்லனுக்குலாம் பார்த்தீங்கன்னா நெகட்டிவாக காட்டுறோம் அப்படிங்கிறதுக்காக வச்சது தான்.